வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். முதல் ஒரு 10 செகண்ட் ஈஷா அந்த தோழிக்காக ஒரு 10 செகண்ட் நம்மளுடைய அஞ்சலியை செலுத்திக்கலாம். சரிங்களா? ஓம் நமச்சிவாய. சரி. முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த கேள்வி ஒரு நல்ல கேள்வி. ஆனா அதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஆ ஒரு ஒரு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஒரு 1 1/2 வருஷம் முன்னுக்கு ஒரு ரெட் கலர் அக்ஸியா கார்ல ஒரு கம்யூனிட்டியை சார்ந்த 2 பேர் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டி செஞ்சு மாட்டிக்கிட்டாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒரு அத மத்த எல்லா சமுதாயக்காரங்களும் ட்ரோல் பண்ணாங்க. ஆனா அந்த சமுதாயத்துல இருக்கிற யாருமே அத ட்ரோல் பண்ணல. ஓகேங்களா? 2வது ஒரு விஷயம். எப்போதுமே அந்த சமுதாயத்துக்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா, அவங்க சொல்ற ஒரு பதில், நீங்க என்னத்த கேட்டாலும் தத்தாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமுதாயம் வளர்ந்து நிக்குது. ஏன்னா, அவங்களுக்குள்ள வந்து போட்டிகள் இருந்தாலும் பொறாமை, வயித்தெரிச்சல், இவன் என்னடா நல்லா வரான் அப்படின்ற மாதிரியான சில அமைப்பு இல்லாம, தங்களுக்குள்ள தண்ணியை ஏத்தி விடுற ஒரு சமுதாயம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்ப அப்படி இல்ல. நான் எப்போதுமே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். கேவலமா இருக்கு இந்த சமுதாயத்துல இருக்கிறது அப்படின்ட்டுன்னு. ஏன்னா நீங்க சைனீஸ் மத்தியில இருந்து பாருங்க. சைனீஸ் கிட்ட 10, 15 சைனீஸ் கிட்ட நீங்க மட்டும் ஒரு தமிழரா இருந்து வேலை செஞ்சு பாருங்க. இன்னைக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அப்படி இருக்குது. ஒரே ஒரு பெண்மணி ஆ, நம்ம சும்மாவே கான்சர்ட்டுக்கு போவோம், பார்ட்டிக்கு போவோம். நம்ம இதெல்லாம் படிக்க மாட்டோம்ல. அந்த மாரி படிக்கிற ஒரு 2 ஆளு, சரியான சில கடிச்சு கொதற சில நாய்களுக்கு சரியான பதில் குடுக்குற ஒரு 2 பேரையும் நம்ம இந்த மாரி அனுப்பி வச்சுருவோம். இது வந்து இந்த சமுதாயம். இன்னைக்கு இந்த சமுதாயத்துல, இந்த இந்திய சமுதாயத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப கேவலமாக இருக்கு. அதே நேரத்துல சில இடங்கள்ல என்ன லாக் பண்ற மாரி சில பேர் வருவீங்க. என்ன மாரி லாக் பண்ண மாரினாக்கா, ஃப்ரெண்ட்லியா என்ன வச்சுக்கலாம். இல்ல அ அவங்க டீம்ல வச்சுக்கலான்னு வர்றப்ப, ஏன் உங்ககிட்ட இருந்து நான் விலகி நிக்கிறேன் அப்படின்றதுக்கு இது முக்கியமான ஒரு சான்று. அந்த அந்த பெண்மணிக்கு வந்து மனம் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டான மனசு. அதனால அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. நான் வந்து அந்த மாதிரி இல்ல. நான் தப்பே பண்ணாலும், ஆமா நான் தப்பு பண்ணேன். உனக்கு என்னடா அப்படின்னு கேட்கிற டைப் நானு. ஓகேங்களா? இதனால தான் உங்ககிட்ட இருந்து நான் தள்ளி இருக்கேன். டைரக்ட் கால்லாம் அன்செப்ட் பண்ணாதீங்கன்னு அட்மின்ட்ட சொல்லியிருக்கேன். நம்ப எல்லாருமே அதில போய் எஸ் கொரெக்ட் 100% போட்ட நம்ப எல்லாருமே இங்க ஒரு வகையில அப்படியே தெரியாத மாரி இப்ப இருக்கிறோம் பார்த்தீங்களா? நம்ம எல்லாம் வெட்கப்படணும். நான் எக்ஸ்ட்ராவா கேவலமே படுறேன். இந்த மாரி ஒரு சமுதாயத்தில நான் இருக்கேன்னு. சரி கேள்விக்கு போயிரலாம். ஒரு நல்ல ஒரு கேள்விய கேட்டிருக்காரு. கேள்வி என்ன அப்படின்னா, "அண்ணன் ஒரு டவுட். கேந்திரத்தில்" இதில இன்னொன்னு தெரியுமா? கேள்வி கேட்கிறேன்ற பதில்ல என்ன கோத்து விடுவீங்க. பெரிய பெரிய இவங்கட்ட அவங்க ஜாமான் வைக்கிறாங்களே, இவங்க ஜாமான் வைக்கிறாங்களே, ஏன் நீங்களே போய் கேளுங்களேன். நான் தான் கேட்கணுமா? நான் கேட்டுட்டு நான் போய் அந்த ஆள்கிட்ட லீகல் இஷ்யூல மாட்டிட்டு நிப்பேன். நீங்க வந்து இத பார்த்துட்டு குளிர் காய்ஞ்சிட்டு இருப்பீங்க. அதுக்கு தானே அந்த இதெல்லாம் கொண்டாந்து கொமைனா பண்றீங்க. இனிமே வேற பிராண்ட கொண்டாந்து கொமைன்ட் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா பிளாக் பண்ண சொல்லிருவேன் அட்மின. ஓகே. இது ஒரு நல்ல கேள்வி. அண்ணன் ஒரு ஒரு டவுட். கேந்திரத்தில் பாபரும், கோணத்தில் சுபரும் இருக்கும்ன்ற ரூல் இங்க அப்ளிகேட் ஆகுமா? வளர்பிறை சந்திரன் கேந்திரத்தில் இருக்கார்ல. ஓகே. இது வந்து அந்த அந்த வந்து பொறந்ததுல இருந்தே நல்ல ஒரு பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லிட்டு, அத இதுல வந்து YouTubeல வந்து கொடுத்து வைத்த ஜாதகம் அப்டின்ட்டு பேசியிருப்போம். ஓகேங்களா? இது வந்து அத திரும்ப இங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது இவரு கேட்கிற கேள்வி என்ன அப்டின்னா, பாபர்கள் கேந்திரத்திலும், சுபர்கள் திரிகோணத்திலும் இருக்கிற அந்த ரூல் வந்து அப்ளிகேட் ஆகுமா? எப்பொழுதுமேங்க பாபர்கள் கேந்திரத்துல இருக்கணும். ஏன்? அப்பதான் அவங்க லக்னத்த பாதிக்க மாட்டாங்க. ஆனாலும் சனி கேந்திரத்துல இருந்தா லக்னத்தை பாதிப்பார். ஓகேங்களா? 10ல இருந்தா பாதிப்பாரு, 4ல இருந்தா பாதிப்பாரு. இந்த மாரி சில 10ல இருந்தா பாதிக்க மாட்டாரு. 4ல இருந்தா பாதிப்பாரு, 7ல இருந்தா பாதிப்பாரு. இந்த மாதிரியான அமைப்புகள்ல இருக்கு. செவ்வாயும் பாதிப்பாரு. ஆனா என்னன்னா, கேந்திரம் எனப்படுவது ஓகே கேந்திரம்னா என்ன? 4 பில்லர்ங்க. உங்க ஜாதகத்துடைய பில்லர். அந்த கேந்திரத்தினுடைய பலம் தான் சரவீடுகள். காலபுருஷ தத்துவத்தின் கேந்திரங்கள் தானே சரவீடுகள்னு நிர்ணயிக்கப்பட்டுச்சு. இந்த அமைப்புகள் இங்க பாருங்க, சில இடத்துல நான் காலபுருஷ தத்துவம்னு எடுப்பேன். சில இடத்துல அது தேவையில்லாத இடத்துல தேவையில்ல. அத பத்திலாம் பேச வேண்டிய அவசியம் இல்ல. காலபுருஷ தத்துவத்திற்கு கேந்திரம் பலமானது அப்படின்னு சொல்லப்படுவது மேஷம், கடகம், ஆ மேஷம், கடகம், துலாம், மகரம் 4 தூண்கள். ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல ஆ திரிகோண அமைப்புகள்னு சொல்லப்படுவது 1. இந்த 1 வந்து கேந்திரத்திலயும் வராது, திரிகோணத்திலயும் வராது. 2யும் விட மேன்மையானது.
ஏன்னா 2மே இதோட சம்மந்தப்படும். ஓகேங்களா? சரி. திரிகோணம்ன்றது 1, 5, 9வது பாவகங்கள். இதுல வந்து ஏன் சுபர் இருக்கலாம்? குரு 5ல 9ல இருந்தா லக்னத்தை பார்ப்பாரு, ராசிய பார்ப்பாரு. ராசி பொலிவடையும். அந்த இந்த கேள்விய வந்து எந்த கொமெண்ட்ல குடுத்துருக்காங்கன்னு அது உள்ள போய் பாருங்க. நான் சொல்ற சகல விதியும் அந்த கொடுத்து வச்ச ஜாதகத்துக்கு இருக்கு. அப்பா சகலமும் கிடைக்குதுங்க. அதுவே எனக்கு பயமா இருக்கு. இப்படிதான் என்ட்ட பேசினாரு. ஆஸ்திரேலியால இருந்து பேசுறாரு. சகலமும் கிடைக்குதுங்க. எனக்கு பயமா இருக்கு. பையன் கெட்டு போவானா? கெட்டே போமாட்டாரு. நான் சொன்னேன், இன்னும் ஒரு 3 வருஷம் காதல்ல மாட்டிக்குவாரு. அதுக்கப்புறம் கெட்டு போற விஷயம்லாம் இல்ல. ஒரு நேர்மை இருக்கும். வாழ்க்கையில அப்படியே முன்னேறி வரணுன்ற தன்மை இருக்கும். சகலத்தையும் நேர்மையான வழியில அனுபவிப்பார். லக்னம் சுபத்துவம் ஆயிட்டாலே நீங்க சகலத்தையும் நேர்மையான வழியில அனுபவிக்கிறீங்க. லக்னம் இருள் தன்மை ஆயிருச்சு. சகலத்தையும் இல்லீகலா அனுபவிக்கிறீங்க. நான் இன்னொரு ஒரு ஜாதகம் எடுத்து வச்சிருக்கேன். இனிமே வந்து வரக்கூடிய ஜாதகம் இந்த நாடு, அந்த நாடுன்னு சொல்லாம விளக்குறேன். ஏன்னா, அவ்ளோ நல்ல நல்ல ஜாதகங்கள் வருது. இன்னொரு ஒரு விஷயம் தெரியுங்களா? நேத்து அவ்ளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து ஒரு கொட்டைக்கு வந்துச்சு. நானே ஷாக் ஆயிட்டேன். என்னங்க நீங்களாம்மா என்ன தேடுவீங்க அப்படின்னு. ஆனா, அத நினைச்சு சந்தோஷப்படுற ஒரு 1 1/2 ஹவருக்குள்ள அந்த ஈஷா சிஸ்டரோட இஷ்யூ வந்து என்ன பயங்கரமா டிஸ்டர்ப் ஆச்சு. இன்னைக்கு காலையில கூட எனக்கு சாமி கும்பிட கூட அப்படி மூடே இல்லங்க. என்னங்க சமுதாயம் இதுன்ட்டு வெட்கப்படுறேன். மறுபடியும் சொல்றேன். வெட்கப்படுறேன் இந்த சமுதாயத்துல இருக்கிறதுக்கு. நமக்கு வந்து அடுத்தவன நோண்டணும். அடுத்தவன் வருமானம் என்னன்னு பார்க்கணும். அடுத்தவன் வீட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். உங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க மொத. சரிங்களா? சரி. இந்த அமைப்புகள்ல ஏன் கேந்திரத்தில் பாவர்கள் இருக்கலாம்? அது ஒரு மாதிரியான ஒரு ஒரு மாதிரியான கேந்திரம்ங்க. எனக்கு அது சொல்ல தெரியல. ஆனா திரிகோணம்ன்றது வேற. அது ஒரு சுப பாவகங்கள். அந்த பாவகங்கள்ல நன்மை இருக்கு. கேந்திரத்துல அங்கங்க சில தீய விஷயங்கள் இருந்தாலும், இங்க தீய விஷயங்கள்னு சொல்ல முடியாது. கேந்திரம் பலமானவை. திரிகோணம் அதை விட உன்னதமானவை. லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 1, 5, 9வது பாவகங்கள் உங்களுக்கு பாக்கியங்களை கொடுக்கக்கூடியது, அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியது. சகல ஜாதகத்துக்கும் பொருந்தும். இந்த ஜாதகத்துக்கு பொருந்துமான்னு கேட்குறீங்களா பிரதர்? எல்லா ஜாதகத்துக்குமே பொருந்தும். உங்க ஜாதகத்துக்கு பொருந்தும், என் ஜாதகத்துக்கு பொருந்தும். இப்ப என்னோட ஜாதகம்லாம் ஓரளவு குடுத்து வச்ச ஜாதகம். எப்பொழுதுமே பாருங்க 1, 5, 9ல சுபர் இருப்பாங்க. இப்ப உங்களுக்கு பார்க்கும்போதே ஏன் என்ன பிடிக்குது? இவன் உண்மைய தான் பேசுறான். ஏன்? 1, 5, 9வது பாவகங்கள் வலுத்திருக்கு என்னுடைய ஜாதகத்துல. எக்ஸ்ட்ராவா லாபஸ்தானமான 11ஆம் இடம் வலுத்திருக்கு குருவின் பார்வையால. அப்ப பார்க்கும்போதே ஒரு மதிப்பு, மரியாதை. நான் திரும்பவும் சொல்லுவேங்க, ஜோதிடத்தை மதிப்பு மிக்க ஒரு சாஸ்திரமாக நான் பேசின அப்புறத்துக்கு தான் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மலேசியால மதிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி ஜோசியக்காரனான்னு சிரிச்சுட்டு போன டைப் தான் நான் உள்பட. ஓகேங்களா? அப்ப இந்த அமைப்புகள்ல கேந்திரம் என்பது 1, 4, 7, 10 எனப்படக்கூடிய உங்களுடைய ஜாதகத்துல, உங்க லக்னத்துல இருந்து 1, 4, 7, 10. ஓகேங்களா? இங்க காலபுருஷன் தேவையில்லை. அதுக்கு தான் நம்ம சரவீடுன்னு ஒரு 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 லேபிள் பண்ணிட்டோம்ல. உங்களுடைய ஜாதகத்தில் 1, 4, 7, 10 தூண்கள், பில்லர். அதுக்கப்புறம் 1, 5, 9 திரிகோணம். அது பலம். அங்கிருந்து தான் சகல நன்மையும் அனுபவிக்க போறீங்க. அப்ப அந்த 6, 8, 12 அங்கிருந்து தான் சகல துன்பத்தையும் அனுபவிக்க போறீங்க. இதனால தான் அந்த 12 பாவகத்துல 12 பலன் சொல்லிட்டு வரும்போது அத நான் ஒரு லேடி என்ட்ட கேட்டாங்க. 1 1/2 வருஷம் இருக்கும். நான் சொல்லவே மாட்டேன்னு சொன்னேன். சொல்ல மாட்டேன். நான் என்ட்ட கேட்காதீங்க. ஒரு ஒரு மனிதருடைய ஜாதகத்துல 4 இல்ல 5 பாவகங்கள் மட்டுமே செயல்படும். அதுல தேவையில்லாத பாவகங்கள பத்தி பேச வேணாம். சரி எந்த பாவகம் செயல்படும்? ஒரு கிரகம் எந்த ஆதிபத்தியத்தை எந்த காரகத்தை எந்த ஆதிபத்தியத்தின் வழியாக கொடுக்க போகுது? ஒரு கிரகம் எங்க அமர்ந்திருக்கோங்க, அந்த கிரகத்தினுடைய பலன்களை இருக்கக்கூடிய வீட்டின் வழியா கொடுக்க போகுது. இதுக்கு ஏன் நான் 12 பாவகத்துக்கும் பலன் சொல்லி என் டைமையும் உங்க டைமையும் வேஸ்ட் பண்ணணும்? அப்படி ஒருத்தர் சொல்றாருனாக்கா, அவருக்கு எக்ஸ்ட்ராவா பேச ஏதோ விஷயம் பத்தல. அதனால இல்லாத விஷயத்த எடுத்து பேசுறாருன்னு அர்த்தம். ஒரு பாவகம் உங்களுக்கு செயல்படுறதுன்றது அந்த தசை சம்பந்தப்பட்டு செயல்படும். இருக்கக்கூடிய காரக பிளானட்டின் வழியாக செயல்படும். சரிங்களா? மறுபடியும் ஆ ஈஷா அவர்களை நினைவு கூர்ந்து, மீண்டும் ஒரு தடவ நம்ம சமுதாயத்த நினைச்சு இன்னும் ஒரு வெட்கப்பட்டு, போறவங்க வர்றவங்கள வம்பிழுக்கிறதும், தேவையில்லாத ட்ரோல் நீங்களும் நீங்க அதுக்கு விதிவிலக்கு இல்ல. ட்ரோல் பண்றவங்கள தானே நீங்க தூக்கி பாப்புலரா வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்குங்க. இதனால தான் எந்த இடத்துலயும் யாரோடையும் லாக் ஆகாம இருக்கிறதுக்கு இது மிக முக்கியமான காரணம். இதுக்கு கீழ நீங்க என்ன காமெண்ட் வேணாலும் போடுங்க. நாளைக்கு கெட்ட வார்த்தையில கூட ரிப்ளை பண்ணிட்டு நான் பாட்டுக்கு வீடியோ பண்ணிட்டு இருப்பேன். சரிங்களா? நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புறேன். எல்லாரும் நல்லா இருப்போம். நான் நல்லா இருப்பேன். வணக்கம்.